Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ஜெனரலா அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு 20000 ரேஞ்சில அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான 3 அப்ளிகேஷனுடைய லிஸ்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இவங்க லோ சிபில் இருந்தாலும் உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்டரி பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இன்கம் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நெசசரி, அதாவது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் அதிகமான அளவில் லோன் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த 3 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீடைல்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல ஒரு டைம் கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இன்ஸ்டா மணி ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. அது மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24% இருந்து அதிகபட்சமாவே 48% per annum தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0 to 6% பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அடிஷனலா இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணக்கூடியது இவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 199 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 250 ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பொறுத்தவரைக்கும் நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கறத இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஷோ பண்றதுக்காக இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கேட்பாங்க. இன் கேஸ் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேஸ்டா போறதுக்கான சான்சஸும் இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு வேலிடான பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படும். பட் இதுவே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 18 வயசுல இருந்து அதிகபட்சமா 45 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் 12,000 ஆவது இருக்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலை பொறுத்து லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல நம்ம ரீசெண்டாக ஒரு டைம் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது 25,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஸ்டார்டிங் 10,000 இருந்து எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமாவே 5 months அப்படிங்கிறதா ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 4.95% per month இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதுவே ஆனிமா கன்வெர்ட் பண்ணிக்க அப்படின்னா 59.4% அப்படிங்கிறது அடிஷனலா இருக்கும். சேம் டைம் நமக்கு அப்ரூவல் கிடைச்ச அந்த லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸா 1475 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சுக்கிறாங்க. அந்த அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இன்னோஃபின் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஏரோஃப்ளெக்ஸ் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற 2 RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ரிங் பை கிஸ் ஆன்லைன் லோன்ஸ் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். அதாவது இந்த அப்ளிகேஷனும் கிஸ் அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட ஒரே அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் நமக்கு அப்ரூவல் கிடைச்சதை பொறுத்தவரைக்கும் ரிங் அப்ளிகேஷன் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் லோன் அமௌண்ட் அப்படிங்கறத within 5 minutesல கொடுக்கறதா போட்டுருக்காங்க. ஓகே गाइस, கீழ ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஜீரோ டாக்குமெண்டேஷன், குயிக்காவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்களுக்கு எஸ்ஐ கிரீவா கேபிட்டல், நார்த்தர்ன் ஆர்க், மாஸ் ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட், உட்கஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்கலாம் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வரும்போது இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 32% இருந்து அதிகபட்சமாவே 63% வரையில தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல எதுவுமே இல்ல. இப்போ அப்படியே இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படினாலும் ரிங் பை கிஸ் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இவங்க பர்சனல் லோன், பிசினஸ் லோன், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் அப்படிங்கறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேயும் லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க சேம் அங்க பார்த்த அதே டீடைல்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ புதுசா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே இல்ல. ஓகே गाइस, பட் இருந்தாலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசன் இருக்கணும். அப்ளை பண்றதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் உங்களுடைய செல்ஃபி போட்டோ இது மூணும் கட்டாயம் தேவைப்படும். தென் இன்கம் ப்ரூஃப் பொறுத்தவரைக்கும் நீங்க ஹை வேல்யூ இருக்கக்கூடிய லோன்ஸ்
க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ரிங் அப்ளிகேஷனில் லாஸ்ட் டைம் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு லோன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவருக்கு 60,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 36% per annum அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. அப்ரூவல் கிடைச்ச இந்த 60,000 லோன் அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 6,726 ரூபாய் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸாக பிடிச்சிக்கிறாங்க. அது போக ரீமைனிங் அமௌண்ட்னா 53,274 ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்லையுமே கிரெடிட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் இவங்களுடைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டாக இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் விஷயமாகவும் இருக்குது. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக பிரான்ச் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனும் ரொம்ப வருஷமாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனும் கூட. இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் 500 அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹை அப்ரூவல் ரேட் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ பெருசாக இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. லோ சிபில் இருந்தாலும் கிரெடிட் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் முன்னப்பின இருந்தாலும் கூட அப்ரூவல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த பிரான்ச் அப்ளிகேஷன்லேருந்து மோஸ்ட்டாக கிடைச்சிட்டு தான் இருக்கும். அந்த விதத்தில் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 90 daysலேருந்து அதிகபட்சமாக 12 months வரைக்கும் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இதுவே இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 2 to 4% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. தென் இவங்க ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-ஆகவும் இருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இந்த பிரான்ச் அப்ளிகேஷனில் லாஸ்ட் டைம் நண்பருக்கு அப்ளை பண்ணும்போது 20,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 8 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் GST 1,179 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்னா 18,821 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 4,400 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ரீபேமெண்ட் டென்யூர்ல எமர்ஜென்சிக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா இந்த பிரான்ச் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.